Hi, hello and welcome back to srivathu YouTube channel. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பால்கோவா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடாயில்னா நீங்கள் நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய பால் 1 லிட்டர் எடுத்துருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க பசுமாட்டு பாலே எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் ஊற்றியாச்சு. இன்னொரு 1/2 லிட்டரையும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பாலுக்கு 1/4 kg சர்க்கரை, கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன். இந்த 3 பொருளை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிகமாகலாம் தேவைப்படாது பால்கோவா செய்கிறதுக்கு, ஆனால் லேட் ஆகும். எனக்கு செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு செய்கிறதுக்கு. அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுடலாம். பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்க. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஆடையெல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா கரெக்டாக வருது பாருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிக்கும். இப்போ அப்படியே அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அந்த ஆடைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ள விட்டுக்கோங்க. பால் நல்லாவே சுண்டிடுச்சு. நல்லா திரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பால் நல்லாவே ரொம்ப சுண்டி இருக்க மாதிரி தெரியுது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி சுண்டிட்டுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை லைட்டாக போட்டாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. திருப்பணும் அதுவே கெட்டி ஆகிடும். இதுக்கு முன்னே நம்ம சேனலில் கேக் வீடியோ, ஜாமுன் வீடியோ, நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இப்போ நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட்ஸ் அண்ட் கீ தான் எடுத்துருக்கேன். நம்ம பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். நல்லா இருக்காது, அப்புறமா செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தந்து டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் நல்லா வந்துச்சா இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கு மேலே டெக்கரேட்காக பாதாமெல்லாம் போட்டுக்கலாம். டேஸ்டி அண்ட் எம்மியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Thanks for watching.